வணக்கம். சிறிது காலமாகவே நீங்கள் கேட்டுருக்க பைக் டாக்ஸி எபிசோட். பைக் டாக்ஸி அப்படிங்கிறது நம்மளுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வரதுக்கு பைக்கே இல்லைங்க. அப்போ வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது, சரி பைக் டாக்ஸி ஓட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பைக்கே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் எப்படியோ சில்லறையை தேத்தி பார்த்தீங்கன்னா, அப்போ கிடச்ச சில ஜாப்ஸ்க்குலாம் பைக் டாக்ஸியை வச்சு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்காது. ஏன்னா சீக்கிரம் போகிறது மட்டும் இல்லாமல் விலையும் கம்மியாக இருந்துச்சு. இப்பேற்பட்ட பைக் டாக்ஸி அப்படிங்கிறது சென்னையில் மட்டும் இல்லாமல் டயர் 2 சிட்டிஸில், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயுமே இன்றியமையாததாக மாறிடுச்சு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அடிக்கடி இதை சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் அது பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும், என்னதான் அது நிறைய பேர் யூஸ் பண்ணிருந்தாலும், என்னதான் இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளாதாரம் அமைஞ்சிருந்தாலும், இதை வச்சு நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும், அடிக்கடி பிரச்சனையில் சிக்கிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே காரணத்துக்கு கீழே தான் நிற்கிது. பட் இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்குது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி பேன் சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பேச ஒரு காரணமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் நிறைய போட்டதுனால தான் நம்ம இந்த தலைப்பாக போட்டிருக்கோம். இதோட பிரச்சனைலாம் இப்போ ஆரம்பிச்சதில்ல. இந்தியாவில் ஒவ்வொரு சிட்டிஸ்லையும் இந்த பிரச்சனை அடிக்கடி ஸ்டார்ட் ஆகிட்டு தான். குறிப்பாக மகாராஷ்டிராவில் நிறைய இஷ்யூஸ் கிளம்புது. ஏன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது, அதாவது மும்பை ரொம்ப டைட் சிட்டி, ரொம்ப சின்ன சிட்டி வேறு. சில ரோட்ஸ்லாம் நல்லாயிருக்கும், மற்ற ரோட்ஸ்லாம் எப்போவுமே கிராம்டப்பாக இருக்கிறப்போ அங்கே டாக்ஸிஸ் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணும். அங்கே மீட்டர்ஸ் எப்போவுமே பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே ரேப்பிடோ பற்றி நம்ம ஒரு எபிசோட் பேசுகிறப்போ சொல்லியிருந்தோம். மும்பையில் நீங்கள் டாக்ஸி எடுத்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம், அவங்க மீட்டருக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரூல்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறதுனால அந்த பைக் டாக்ஸியை என்ன பேராமீட்டருக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் லீகல் இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து கர்நாடகாவில் பைக் டாக்ஸிஸ் இன்றியமையாத முக்கியமான மாநிலத்துக்கு மெயின் ரீசன் அவங்களோட டிராஃபிக். உங்களுக்கே தெரியும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ நம்ம ஊரில் கம்பேர் பண்ணுறப்போ மீட்டர் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸிஸ் இன்னும் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் பைக் டாக்ஸிஸ்க்கும் நடக்கூடிய அந்த பிரச்சனையினால அடிக்கடி ஏதோ ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு வழக்கு ஒன்று தொடரப்படுது. அதாவது கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பைக் டாக்ஸிஸ்னால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிருக்கு ஆபத்து. அது எப்படிங்க பைக் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோ போர்டில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஓட்டக்கூடாது, பர்சனல் வண்டி எடுத்து கேப் ஓட்டக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஹெவி லோடெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு சில வெஹிக்கிள்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போனால் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி பைக் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பர்சனல் யூஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ண வேண்டியது. அதில் 2 பேர் தான் போகணும், 2 பேர் போனாலும் 2 பேர் ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு பைக்குக்கு உண்டான சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இன்னைக்கு காசு கம்மியா இருக்கு, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே உதவுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியா டிராஃபிக் தாண்டி போயிடலாம். பல பிளஸ் இருந்தாலும் இதோட ஹோல் கட்டமைப்பே ஒரு சிக்கலுக்கு மேல தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பைக் அப்படிங்கிற வெஹிக்கிள் எந்த லீகாலிட்டிஸ்லயுமே அது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளா இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் லால பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ பை ரூல்ஸ் நம்ம பேசஞ்சர்ஸ் போயிட்டு இருக்க பைக் டாக்ஸியா இருக்கலாம், நம்மளுக்கு பொருளை எடுத்துகிட்டு கொடுக்குற பார்சல் சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, டுன்சோவாக இருக்கலாம், இல்லை ரேப்பிடோலே திருப்பி பார்சல்லாம் போட்டு அனுப்புறோம்ல, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இது எல்லாமே ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்க இல்லீகலாக நடந்திருக்க லீகல் பிஸ்னஸஸ்ன்னு. ஸோ இது எப்போவுமே ஒரு பொருளாதாரம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு மாதிரி விட்டு வச்சிருந்தாலும் அடிக்கடி இந்த லீகாலிட்டி பிரச்சனைக்குள்ளே மாற்றத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அப்போ கோர்ட்டுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் பேன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாலும் இன்னொரு பக்கம் திருப்பியும் ஒரு ஸ்டே வைக்கப்பட்டு இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வரணும். என்ன ரெகுலேட்டரி மெஷர்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பார்த்து நம்ம கோர்ட்டு கேட்குற அதே கேள்வியை தான் மகாராஷ்டிரா, கர்நாடகாலையும் கேட்டிருக்காங்க. ஆஸ் அ ஹோல் ஒவ்வொரு ஸ்டேட்டுன்னு மட்டும் இல்லாமல் ஹோல் இந்தியாவே ஒரு டிசைட் பண்ணால் மட்டுமே இந்த பைக் டாக்ஸி இஷ்யூக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இதுக்கு மூலியமாக தெரியுது. ஸோ பைக் டாக்ஸி அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பைக்கில் சில ஸ்பெசிஃபிக் பைக்ஸ்லாம் டாக்ஸியாக ஓட்டலாம். அதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிளாக மாற்றினா எப்படி ஒரு ஒயிட் போர்டு வண்டி கார் ஓடுது, அதே மாதிரி எல்லோ போர்டு கார் ஓடுதோ அதே மாதிரி ஒரு பைக் எடுத்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸியாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதற்கு என்ன நார்ம்ஸ்லாம் கீப் அப் பண்ணணும், அந்த பைக் எப்படி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பைக் யாரெல்லாம் ஓட்ட முடியும், இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் பைக் டாக்ஸி டிரைவராக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி மெஷர்ஸ்குள்ளே கொண்டு வந்தால் மட்டுமே தொடர்ந்து இந்த ஒரு சேவை அப்படிங்கிறது, இந்த ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. இப்போதைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக எந்த ஒரு பேன் அப்படிங்கிறதும் இல்லை. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக தான் தொடர்ந்து பைக் டாக்ஸி செட்டப்லாம் ஓடிட்டு இருக்கு. இதில் நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சில விஷயங்கள் பண்ணால் மட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் முற்றிலுமா இது ஒரு பிரச்சனை
பிரச்சனைக்குள்ளான விஷயமா இல்லாமல் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸாக நீங்கள் வந்து எந்த மாதிரியான பைக்ஸ்லாம் சீக்கிரம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கணும். இதில் குறிப்பாக வந்து E20 பெட்ரோல் பைக்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய பைக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது வெறும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போட்டு மட்டுமே ஓட்டக்கூடிய வண்டிகள்லாம் இருக்கு. இதில் எந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தோட மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸை வந்து சீக்கிரம் போட்டு முடிச்சா மட்டுமே இது வந்து ரெகுலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரைவர் இருக்காரு அப்படின்னா இப்போ ரேப்பிடோவே ஓட்டுற ஒரு டிரைவர்னா அவருடைய ஆதார் கார்டு, அவருடைய ஃபோட்டோ, அவரோட சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வந்து தன்னை ஒரு டிரைவராக வந்து மாற்றிக்கிறாரு. பட் அது மட்டும் போதாது. இந்த மாதிரி டிரைவர்ஸாக இருக்கவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன், அதாவது படிப்புன்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில தகுதிகள் பேராமீட்டர்ஸ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஃபேர் எனஃப். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ரேப்பிடோ, ஓலா, ஊபர் இது போன்ற பெரிய சர்வீசஸ் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் பண்ணக்கூடிய இந்த டாக்ஸி ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ரூல்குள்ளே வந்து இதை வந்து அவங்களோட சிஸ்டம்குள்ளே புகுத்தணும். அப்படி புகுத்தினால் மட்டுமே வந்து கவர்மெண்ட்டும் இந்த ஆப்ஸும் சேர்ந்து இதை வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் மட்டுமே இதை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அதை சீக்கிரமாக பண்ணால் மட்டும்தான் நம்ம பேச்சுக்கு இதெல்லாம் எவ்வளோ வேணால் பேசிகிட்டே இருக்கலாம். கடைசியில் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற இடம் வந்து அது சில கவர்மெண்ட் ஆப்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டாக்ஸி, பைக் டாக்ஸிக்கெலாம் வந்து ஆரம்பித்தாங்க. பட் இந்த நான் சொன்ன அந்த ஆப்ஸ் இருக்காங்களா, ரேப்பிடோ, ஓலா, ஊபர், அவங்களுக்கு ஒரு பெரிய சர்வர் ஒரு கட்டமைப்பு இல்லாததுனால அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அதை வந்து பண்ணவே முடியாதுன்னு இல்லை, சரியான இனிஷியேட்டிவோட பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் டாக்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஈக்குவலாக ஒன்று பண்ணலாம். எனிவே அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் போறாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஹெல்மெட் வச்சுருக்கணும் கொடுக்காங்க, சரி. அதை தாண்டி வந்து ஒரு பைக் டாக்ஸியில் ஒருத்தர் போறாருன்னா அவருக்கு என்னென்ன சேஃப்டிலாம் இருக்குது நம்ம ஊரில் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வரைமுறைக்கு கொண்டு வரணும். அதையும் தாண்டி இன்சூரன்ஸ். நம்ம ஃப்ளைட்லேயே வந்து போகிறோம், டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணுறீங்க, அது ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இன்சூரன்ஸ்க்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சில நேரத்தில் வந்து பே பண்ணலாம். அதாவது நீங்கள் மேலே போய்ட்டு நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட வந்து சில நேரத்தில் இன்சூரன்ஸ் போட்டால் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா உங்களோட குடும்பத்துக்கு இவ்வளோ காசு போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு பைக் டாக்ஸியில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட இன்சூரன்ஸ் என்ன, உங்களுக்கு ஏதாவது வந்து லைபிலிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வந்து அதற்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ்லாம் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு அளவீடு இருக்குது. ஒரு டாக்ஸி நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்குள்ளே தான் வந்து ஓட்டணும், சில வண்டிகள்லாம் இந்த லிமிட்குள்ளே தான் வந்து ஓட்டணும், சில வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டேட் பெர்மிட் இருக்கும், அப்புறம் நேஷனல் பெர்மிட் இருக்கும், சில வண்டிகள்லாம் இன்டர்நேஷ்னல் பெர்மிட் கூட வந்து வாங்கி ஓடிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி இப்போ இந்த பைக் டாக்ஸிஸ்லாம் வந்து ரூல்ஸ்குள்ளே கொண்டு வரப்பட்டால் அதுக்கு ஒரு ஜாகிரபிக்கல் லிமிட் இருக்கணும். ஏன்னா இப்போ தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தொழில் வந்தால் அதன் மூலியமாக அதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு பாதிப்போ இல்லை ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்க தான் போகுது. ஸோ அதனால் ஜாகிரபிக்கலி இந்த பைக் டாக்ஸிஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலியமா, இப்போ சிட்டி லிமிட்னு இருக்க இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல இருக்க மற்ற டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் அது வந்து பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வரைமுறைக்குள்ளே இது வரும். அப்படிங்கிறனால ஜாகிரபிக்கலாக இந்த பைக் டாக்ஸிஸ் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சென்னைனா சென்னையோட அவுட்டர் சென்னையில் எவ்வளோ தூரம் இதோட சர்வீசஸ்லாம் கிடைக்கும், எவ்வளோ தூரம் ரெகுலராக அதை ஓட்டணும் அப்படிங்கிறத வரைமுறைக்குள்ள கொண்டு வரலாம். இதனால பல நன்மைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, நீங்கள் ரோட்டில் அடிக்கடி டிராஃபிக் சிக்னலில் பார்ப்பீங்க, டிராஃபிக் போலீஸ் நின்று வந்து ஃபைன் போட்டிருப்பாங்க. அதில் எல்லா டிராஃபிக் சிக்னலையும் ஒருத்தர் மட்டும் இருப்பார். அவர் யாருன்னா வந்து ஃபுட் டெலிவரி கொண்டு போகிறவர் இல்லை ரேப்பிடோ டிரைவர், இப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து நின்றுட்டே இருப்பாங்க. இவங்க ஏன் அடிக்கடி மாட்டி எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, அது இப்போல்லாம் மழை பெய்கிறப்போ வந்து அவங்கள ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறப்போ நம்ம ஆர்டர் பண்ணிட்டா நம்மளுக்கு கில்ட்டியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுக சம்பாதிக்கிறாங்க வர கமிஷன் சொல்லிட்டு. பட் அதை எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து அவரை நிறுத்தி வந்து ஃபைன் போட்டார் அப்படின்னா சரியான ரூல்ஸ் அவங்களோட கம்பெனியும் அவங்க பேக்கப் பண்ணல, சரியான ரூல்ஸ் அவங்களுக்கும் அவேர் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபைன் கட்டிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த பைக் டாக்ஸிலாம் எங்கே வேணால் ஒரு டிராஃபிக் போலீஸ் நிறுத்தி எப்படி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலமை தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது லீகாலிட்டிஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் சீக்கிரம் சரி செஞ்சால் மட்டுமே பாவம் இதை நம்பி பிழைக்கக்கூடிய டிரைவர்ஸ் எங்கே வேணால் நிறுத்தப்படுவார்கள், ஃபைன் போடப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ளே தீர்வாகும். அதே மாதிரி இப்போ ஆட்டோக்கு நம்ம ஆட்டோவை பற்றி பேசுகிறப்போ அது ஒன் சைடடாக பேசிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் இல்லாமல் ரேப்பிடோ கேப்டர்ஸ்லாம் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவங்கள எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ்லாம் வந்து கமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு நம்ம கொடுக்குற காசை அதிகமாக எடுத்துகிட்டு அவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த எபிசோடில் பேசாமல் போயிட்டோம். இன்னொரு பக்கம் அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஆப்ஸ் இல்லாமல் வந்து மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஒரு வரைமுறை இதுதான் வந்து ரேட் அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்க விலைவாசி
விலைவாசிக்கு பெட்ரோல் ப்ரைஸஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பல வருஷங்களாக மோர் தேன் அ டீகேட் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களும் நிறைய பேர் அதை வந்து கீழே போட்டிருந்தாங்க. ஸோ அரசாங்கம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸஸ் அவங்க ஆப் இல்லாமல் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு வரமுறைக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு காம்படிஷன் ப்ரைஸாக கொண்டு வந்து அது மக்களுக்கும் சரி ஒரு பக்கம் அந்த டிரைவர்ஸ்க்கும் வந்து லாபகரமான விஷயமா மாறும். இல்லைனா வந்து நம்மகிட்ட தான் அந்த காசை வாங்கணும், இந்த டிரைவர்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க, டிரைவர்ஸ்க்கும் பேசஞ்சர்ஸ்க்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பட் பேரலி வந்து இந்த ஆப்காரன் வந்து நிறையா சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதாவது பேசஞ்சர்ஸ் கிட்டேருந்து வாங்கி டிரைவர்கிட்டையும் கொடுக்காம அவன் மட்டும் முழுசாக சாப்பிட்ருவான். அப்படிங்கிற பிரச்சனையை வந்து சீக்கிரமாக இது முழுக்க முழுக்க எல்லாமே திருப்பியும் கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து நிற்குது. அவங்க தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து களையணும். ஸோ இவி வெஹிக்கல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரப்போகுதுன்னா அதற்கு உண்டான பேராமீட்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பெர்மிட் எந்த வண்டிக்கெல்லாம் வந்து இது மாதிரி வந்து டாக்ஸியாக மாற்றுறதுக்கு இருக்குது, அண்ட் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவர்ஸ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் ஹெல்மெட்டையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கணுமா, அண்ட் பேசஞ்சர் இன்சூரன்ஸு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சரி பண்ணால் மட்டுமே இந்த பைக் டாக்ஸி இஷ்யூ அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் போவோம். எல்லாருமே எடுத்த எடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக் டாக்ஸியெல்லாம் பேன் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் பேசுகிறோம் பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னா வந்து பெரும்பான்மையான மக்கள் குறிப்பாக பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களே டிரைவர்ஸாக ஓட்டக்கூடிய பைக் டாக்ஸிலாம் இருக்குது. சில இடங்களில் ஆண் டிரைவர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெண்கள் உட்காந்துட்டு அவசரமாக காலைல ஆஃபீஸ்க்கு போகிறத வந்து பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமான மிடில் கிளாஸ் அண்ட் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான சேவையாக இருக்குது. இதை வந்து பேன் பண்ணுறது அப்படிங்கிறத புழக்கத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரார் ஓட்டுறவங்க கஷ்டப்படுவாங்க, பெரும்பான்மையான இதனால் வந்து பயன்படுறவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ சீக்கிரமாக கவர்மெண்ட் இதுக்கு ஒரு தீர்வு காணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.